ஹாய் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக ஒரு குக்கிங் பண்ண போகிறோம். போன வீடியோ கடைசியாக சேலஞ்ச் வீடியோ பண்ணது, அதுக்கப்புறம் வீடியோவே எடுக்கலை, டைம் இல்லை. இன்றைக்கி சண்டே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால சரி இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ பண்ணிடுவோம் அப்படின்னு தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். அப்புறம் நம்ம சேனல்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் கழிச்சு தான் குக்கிங் வீடியோ வருது. ஆமாம், குக்கிங் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பேர் கடைசி வரையும் பார்க்க மாட்டீங்க, அதனால தான் நான் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். ஓகே, இன்றைக்கி நம்ம வரும்போதே ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி ஆட்டுக்கால் சூப்பு தான் வைக்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக ஆட்டுக்கால் சூப்பு வைக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஆட்டுக்கால் சூப்பு வச்சதில்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா நிறைய வீடியோ போட்டாச்சு, அதனால ஞாபகம். அப்படியா? இருந்தாலும் திரும்பவும் வைப்போம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வைக்க போகிறோம். ஆமாம், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வந்து ஆட்டுக்கால் வாங்கியாச்சு, அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அவங்களே வந்து நல்லா ஆட்டுக்காலை வந்து வாட்டி கொடுத்துருவாங்க, கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துறாங்க. தண்ணி ஊற்றிட்டு இந்த கத்திட்டு நல்லா சொரணும்னு வச்சுக்கோங்க, அதில் இருக்க முடி எல்லாமே வந்துடும். நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் பார்க்கலாம். வாங்க எப்படி க்ளீன் பண்ணுறோன்னு பார்ப்போம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். க்ளீன் பண்ண போகிறோம். இது தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது வந்துட்டு நல்லா அப்படி ஊறி வந்துடும். கத்தியில் வச்சுட்டு போனோம்னா அதில் முடியெல்லாம் இருக்கும்ல இந்த ஆட்டுக்காலில், அதெல்லாம் வந்துடும். நல்லா இது பண்ணிவிட்டு அப்புறம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துட வேண்டியதான். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி முடி இதெல்லாம் வந்துட்டு உரிச்சு எடுத்துடணும். கொஞ்சம் முடியெல்லாம் இருக்குது, அதனால் சாப்பிடும்போது உள்ளே போயிடும், அதனால் எல்லாமே க்ளீனாக எடுத்துடணும். ஆமாம், அப்புறம் தலையில் முளைக்கிற முடி வயிற்றுக்குள்ளே முளைக்கும். வயிற்றுக்குள்ள முடியெல்லாம் முளைக்காது, முடி உள்ளே போச்சுன்னா வயிற்றுல பிரச்சனை வரும், வயிறு வலி வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து கழுவிட்டு பார்க்கலாம், க்ளீன் பண்ணிக்கலாம். மக்களே இப்போ வந்துட்டு நம்ம எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ வந்து வேக வைக்க போகிறோம். நம்ம வீட்டில் என்ன வைக்கவே இல்லை, யாரும் வீட்டில் மணக்குது தெரியல, செம்ம வாசனையாக இருக்குது. என்ன வாசனை இருக்கு? மட்டனா சிக்கனான்னு தெரியல, ஏதோ நல்ல சமையல் வாசனை வருது. நீ க்ளீன் பண்ணதே வந்துருச்சு பேபி வாசனை. ஆமா, க்ளீன் பண்ணதுனாலே உனக்கு வந்துருச்சு. அப்படிதான் பேபி இருக்கும். சரி வாங்க, இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். என்ன கதை சொல்கிற, கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து விட்ற. உருட்டு வாயுவோம் உருட்டு. எல்லாத்தையும் குக்கரில் அள்ளி போட்டு இதில் நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. கல் உப்பு, கொஞ்சோண்டு கல் உப்பு. உப்பு இருக்கு, ஆனால் கல்லை காணா. கல் தேடி பாரு இருக்கும், கல் காணாமே, எலும்புதான் இருக்கு. பாறாங்கல்ல தூக்கி அந்த போடும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றிட்டு குக்கர் விசில் போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். இப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு கலக்கிட்டு குக்கர் போட்டுட்டு மூடிடணும். இதில் எதுவுமே போட்டு வேக வைக்கலன்னு நினைக்க வேண்டாம், நம்ம வந்து தாளிக்கும் போது எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். அதனால் வந்து உப்பு, மஞ்சத்தூள், ஆட்டுக்கால், தண்ணி மட்டும் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, நல்லா வேகட்டும், விசில் வரட்டும். விசில் வந்தோன்னு கூப்பிடு. ஓகே, அது வேகட்டும். அதுக்கு இடையில நம்மளுக்கு இந்த வெங்காயம் தக்காளி எத்தனை விசில் வைக்கணும்னு தெரியல, சொல்லவே இல்லை. நான் வந்துட்டு ஒரு 4-5 விசில் வைப்பேன், அவ்வளோதான். அதில் இருக்கிறது ஒரு விசில் தான் இருக்குது, 4-5 விசில் இங்கே வைப்பேன். ஓகே மக்களே, அது வந்துட்டு வேகட்டும். நம்ம வந்துட்டு அடுத்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணணும், இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்துட்டு அரைக்கணுமா, மிளகு சீரகம், அந்த வேலையை வந்து பார்த்துட்டு அடுத்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே ஓகே மக்களே, இப்போ வந்து ஆட்டுக்கால் வந்து வெந்துருச்சு. அடுத்து வந்து நம்ம அந்த சீரகம், மிளகு இதெல்லாம் வந்து அரைச்சிடலாம். என்னென்ன போடலாம் அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சீரகம், அடுத்து சோம்பு போடணும். சீரகம் 1 ஸ்பூன் போட்டால் சோம்பு 1/2 ஸ்பூன் தான் போடணும், நிறையா போட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் மிளகு, சீரகமும் மிளகும் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, சோம்பு மட்டும் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அதை வந்துட்டு சீரகம் அதெல்லாம் வந்து அரைச்சாச்சு. இஞ்சி வந்து 1 துண்டு, எனக்கு ஒரு துண்டு, உனக்கு ஒரு துண்டு எடுத்து சாப்பிடு. இல்லை, துண்டு கிடையாது, இஞ்சி துண்டு எடுத்து சாப்பிடு. குளிக்கும் போது துண்டு தேவைப்படும். இஞ்சி தானே துண்டுன்னு சொன்னேன். ஆமாம், அது இஞ்சி துண்டு எடுத்து சாப்பிடு. இஞ்சி இங்கே இருக்குது, துண்டு இங்கே இருக்குது. அதுக்கடுத்து பூண்டு, வெள்ளை பூண்டு தோல் வந்து உரிக்காமலே சேர்த்துக்கலாம். நல்லா கழுவிட்டு நம்ம தோல் உரிக்காமல் சேர்த்துக்கலாம். தோல் உரிச்சோம் அப்படின்னா அது வந்து பேஸ்டா மாதிரி போயிடும். பேஸ்ட்னா இப்போ பல்லு விளக்கலாமா? பேஸ்டா மாதிரி அரைச்சி தரேன், வச்சு விளக்கு.
ஒன்றுமே உனக்கு காலையில் தான் எனக்கு இல்லை. டேஸ்ட் வாங்குற செலவு மிச்சம். எனக்கு மட்டும் ஒன்று வாங்கிட்டேன். ஆஹா. அப்புறம் வந்து பச்சை மிளகாய். வந்துட்டேன். பச்சை மிளகாய் வந்து சின்னதாக இருக்குனால 2 போட்டிருக்கேன். பெருசாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க, போதும், காரமாக இருக்கும். இதை வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. மறுபடியும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அவங்களை பார்த்தாலே தெரியும். இப்படி இருந்தால் தான் சூப்புக்கு ரசத்துக்குலாம் நல்லாயிருக்கும். ஓகேவா? ரசம் வாட வருது. ரசத்துக்கு அரைக்கிற மாதிரி தான் அரைச்சிருக்கேன். அப்போ ரசம் வாடை தானே வரும். இப்போ வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் வச்சாச்சு. அதுக்கப்புறம் இது தேங்காய் வந்து லாஸ்ட்டு அரைச்சி ஊற்றுறதுக்கு. இது வந்து இந்த நம்ம இப்போ அரைச்சோம்ல சீரகம், சோம்பு, அது வந்து இப்போ என்ன பண்ணுற? இந்த கருவேப்பிலை ஒரு கருவேப்பிலையா? இந்த அதில் பூச்சி கருவேப்பிலை கிடக்கு பாரு, கோட்டையாக இருக்கு பாரு. அந்த கருவேப்பிலை தின்னா பூச்சி பல்லு வரும். பூச்சி கருவேப்பிலை திண்டா எது? இந்த கருவேப்பிலை திண்டா எனக்கு பூச்சி பல்லு வருது. ஆமாம், பூச்சியானதை திண்டாதான் பூச்சி பல்லே வரும். சரி, வேக வச்சிருவோம். இது பழத்தில் ஒரு பூச்சி இருந்துச்சுன்னா அதை திண்டேன்னா உனக்கு பூச்சி பல்லு வந்துடும். காய் பூச்சியாக இருக்குன்னா அதை திண்டேன்னா உனக்கு பூச்சி பல்லு வந்துடும். ஆமாம், இந்த மாதிரிலாம் ஒரு நாள் மட்டும்தான் பேச முடியும். இந்த வாயிலே வர சொல்ல. அப்புறம் எப்படி பூச்சி பல்லு வருது? பூச்சியை திண்டனால தான் பூச்சி போய் பல்லுக்குள்ளே தங்கிக்கிறது. அதனால தான் பூச்சி பல்லு வருது. வா, இன்னும் விவரம் தெரியாத பிள்ளையாவே இருக்கே, தெரிஞ்சுக்க. ஆக்கிட்ட வரமா இது என்னடா கொடுமையா இருக்கனோட. மக்களே, இப்போ வந்து நம்ம வேக வச்ச ஆட்டுக்காலை பார்ப்போம். வாயில மட்டன்னே வருது மக்களே. அதுவும் மட்டன் தானே, அப்புறம் ஆட்டுக்கால் தானே அது. அப்புறம் முயல் காலை. இப்போ வந்து கால் வெந்துருச்சா நம்ம செக் பண்ணுவோமா? வெந்துருச்சே. ஓகே மக்களே, வெந்துருச்சு. நம்ம வந்து நீ தாளிச்சு விட்டுருவோம். ஓகேவா? ஓகே, பீஸே. ஓகே, வெந்துருச்சு. ஓகே. இது எண்ணெயை ஊத்தாம மிதக்குது. எண்ணெய் ஊத்துனியா? இல்ல, எண்ணெய் ஊத்த மாட்டேன். இது வந்து மட்டன் கால்ல அந்த கொழுப்பு மட்டன்ல வந்து வேக வச்சோம்னா அந்த மாதிரி தான் வரும். ஒண்ணே மாதிரி முத்துன ஆடா இருக்குமோ? எண்ணெய் மாதிரி முத்துன ஆடா? நான் முத்துன மக்களே, பாரு மக்களே. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மங்களகரமா நம்ம சட்டியை தூக்கி வைக்கிறோம். மஞ்சள் போட்டாலே மங்களகரம். சட்டியை தூக்கி வச்சா மங்களகரம். அடுப்பை பற்ற வச்சு இப்போ வந்து நம்ம மட்டன் குழம்பு, மட்டன் சூப் இந்த மாதிரி வச்சோம்னா நல்லெண்ணெய் ஊற்றினோம்னா வந்துங்களே ரொம்ப உடம்புக்கு வந்து ஹெல்த்தி. அதனால நம்ம வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். பார்த்து இப்போ வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்? மட்டன் குழம்பு, மட்டன் சூப்பு, இதுக்கெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றினோம்னா ரொம்ப நல்லது. நம்மளும் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கிற போகிறோம். அங்கே ஊற்றலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் சோம்பு போடணும் கொஞ்சோண்டு. அப்புறம் வந்து கறி மசாலா பட்டையில் இருக்க எல்லாமே சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். அதெல்லாம் மறந்துட்டேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்கலாம். அடுத்து வந்து தக்காளி போடலாம். தக்காளி போட்டுட்டு தக்காளி வந்து நல்லா கரையிற அளவுக்கு நல்லா வதங்கணும். இந்த குழம்பே தெரியாமல் நல்லா கரைஞ்சிடணும். அது வரைக்கும் தான் வதக்கணும். இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. அடுத்து வந்து நம்ம சீரகம், சோம்புலாம் அரைச்சோம்ல, அதை வந்து சேர்த்துறோம். இது இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ரொம்பலாம் வதக்கணும் அவசியம் இல்லை. சும்மா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமே போட்டு நல்லா வதக்கியாச்சு. அடுத்து வந்துட்டு நம்ம இந்த ஆட்டுக்கால் வேக வச்சோம்ல, இதை வந்துட்டு ஒரு கலக்கி விட்டு அப்படியே தூக்கி இதில் ஊற்றிட வேண்டியதான். தண்ணி வந்து நமக்கு தேவையான அளவு ஊற்றிக்கிறோம். நம்ம வந்து சூப்பு தானே வைக்கிறோம், அதனால தண்ணி வந்து நிறையாவே ஊற்றிக்கலாம். குழம்பு வச்சா கம்மியாக ஊற்றிக்கலாம், போதும். இப்போ வந்து நம்ம மிளகா பொடியும் கரம் மசாலாவும் போடணும். கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு குழம்பு மிளகாத்தூள் நிறையா சேர்த்துக்கூடாது. சும்மா 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்தாலே போதும். அதிகமாக இப்போ நல்லா கலக்கிட்டு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிடணும். நம்ம வந்து இந்த மட்டன் வேக வச்சோம் பார்த்தீங்களா, அப்பயே வந்து உப்பு போட்டோம். பத்தலை அப்படின்னா போட்டுக்கலாம். பத்தலை உப்பு. இப்போ உப்பு போட போகிறோம். உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டு தட்டு போட்டு மூடி வச்சு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து சூப்பு வந்து கொதிச்சிருச்சு. அடுத்து வந்து நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம். வாங்க ஊற்றிடலாம். பார்த்தீங்களா, சூப்பு வந்து சூப்பராக கொதிச்சிருச்சு. தக்கன்னு கொதிச்சிருச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் நிறையா ஊற்றக்கூடாது. தேங்காய் ஏன் ஊற்றுறோம்னா டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். அதனால தேங்காய் ஊற்றும். ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம்.
வந்து சூப் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி போட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ண போகிறோம். கொத்தமல்லி போட்டோம்னா தான் நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் கொத்தமல்லியை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடுறோம். அப்புறமா எடுத்து குடிக்கிறோம். சாப்பிட்றோம். ஓகேவா? ஓகே வாங்கல். ஹாய் மக்களே, இப்போ வந்து நம்ம சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறோம். எல்லாமே வச்சாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? வாங்க. இப்படி தான் நிறையா ரசம் மாதிரி நல்லா நிறையா ஊற்றணும். அது ரசம் தான். செம்ம சூப்பு சும்மா வேற லெவலில் இருக்கு. ஆட்டுக்கால் சூப்பு, ரொம்ப வச்ச ஆட்டுக்கால் சூப்பு நல்லாவே இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. எடுத்து அது சாப்பிட்டு உள்ளே இருக்கிற எலும்புக்குள்ளே இருக்கிற நல்லா உறிஞ்சி எடுக்கணும். அதுக்குள்ளே தான் சத்து இருக்குது. சரியா? ஓகே, இந்த ஆட்டுக்கால் சூப்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்கள் வரும். மறக்காமல் பாருங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.